கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உறவினுடைய அந்த நெருக்கத்தை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நம்முடைய கடவுளை எப்பொழுது தேட வேண்டும் என்றால், பிற மதங்களிலே பார்க்கிற வண்ணமாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாத்திரம் கடவுளுக்காக விரதம் இருந்து கடவுளை தேடுதல், அதற்கு பிறகு நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையை வாழுதல் என்று இருக்கிற வண்ணமாக அல்ல. ஒரு அழகான எடுத்துக்காட்டு இங்கே சொல்லப்படுகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால். ஒரு செடியிலே கொடி எப்படி நிலைத்திருக்கிறதோ அவ்விதமாக ஒவ்வொரு இமைப்பொழுதும் கடவுளோடு கூட நாம் இணைந்து வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னால் இயலாமல் உங்களால் கனி கொடுக்க முடியாது என்று சொல்லுகின்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு கூட எப்பொழுது நாம் இணைந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா விதமான நன்மைகளும் உண்டாய்கொண்டே இருக்கும். அழகான எடுத்துக்காட்டு ஆண்டவர் மிக எளிமையாய் சொல்லித் தருகிறார். கற்றவர்களும் கல்லாதவர்களும் விளங்கி கொள்ளக்கூடிய விதத்தில் கடவுள் சொல்லித் தருகின்றார். ஒரு செடி நம்முடைய வீட்டின் அருகிலே இருக்கிற செடியை பார்த்தாலே நமக்கு போதும். அந்த செடியோடு கூட அந்த கிளை இணைந்து இருக்கிற வரையிலும் அந்த வேரில் இருக்கிறதான எல்லா விதமான போஷாக்கும் அந்த கிளைக்கு சென்று இலைக்கு சென்று அது சரியான நேரத்தில் பூக்க வேண்டிய நேரத்தில் பூக்கின்றது, காய்க்க வேண்டிய நேரத்தில் காய்க்கிறது, கனிய வேண்டிய நேரத்தில் அது கனி கொடுக்கின்றது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, அதே கிளையானது அந்த செடியிலிருந்து வெட்டப்படுமானால், அகன்று போகுமானால், அடுத்த ஓரிரு தினங்களிலே என்ன நிகழ்கின்றது? அந்த கிளையானது காய்ந்து போகிறது. நம்முடைய வாழ்க்கை கூட அப்படித்தான். கடவுளோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது கடவுளுக்குள்ளாய் இருக்கிறதான வல்லமை, கடவுளுக்குள்ளாய் இருக்கிற கிருபை, கடவுளுக்குள்ளாய் இருக்கிற ஆசீர்வாதம், மேலும் கடவுள் நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த உன்னதமான திட்டங்கள் எல்லாம் நம்முடையதாகும். அதுவும் சரியான நேரத்தில் அது நமக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை கடவுளுக்குள்ளாக நாம் நிலைத்திராத பட்சத்தில் அப்படிப்பட்டதான கனியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக நாம் இருக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் பலவிதமான இன்னல்கள், தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவை எல்லாவற்றுக்குமான தீர்வு எங்கே இருக்கிறது? கடவுளோடு இணைந்திருப்பதிலே இருக்கிறது. ஆண்டவரே, நான் உம்மில் நிலைத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் முற்றிலும் கடவுளுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து விட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கடவுளிடத்திலே இருந்து நமக்கு வருகிறதான ஒரு ஆசீர்வாதமும் தடைப்படாது. அதுவும் சரியான நேரத்தில் அவை நமக்கு உண்டாயிருக்கும். இப்பொழுது நாம் சம்மரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிகுதியான வெயில் தான் இருக்கிறது. நாம் சாலைகளே போகும் பொழுது இந்த சம்மரில் வரக்கூடிய பழ வகைகள் எவ்வளோ அழகாக சாலை ஓரத்தில் அது விற்று கொண்டிருக்கிறார்கள். கரெக்டாக சரியாக அந்த நேரம், அந்த சீதோஷ்ணம் வரும் பொழுது அந்த கனிகளெல்லாம் உண்டாகிறது. அதே வண்ணமாக என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, அதின் காலத்தில் அழகாக நேர்த்தியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தினாலே அலங்கரிப்பார், ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? கடவுளோடு இணைந்திருத்தல். எல்லா நேரத்திலும் ஆண்டவரே நீர் மாத்திரமே என்று அவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் வருவோம். ஒரு நன்மையும் குறையாதபடி கடவுள் நம்மை பார்த்து கொள்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை அன்றி எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீர் இல்லை என்றால் நாங்கள் இல்லை ஆண்டவரே. உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம், உம்முடைய கரத்தை பற்றி கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளாக
வந்து எங்களை ஆசீர்வதித்து இந்த உலகத்திலே நாங்கள் கனி நிறைந்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். அடியேனையும் அடியேனுடைய இணைந்து ஜெபிக்கின்ற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் அர்ப்பணிக்கிறேன். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.